புதிய வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி டெல்லியில் விவசாயிகள் 30 நாட்களை கடந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் ராமகிருஷ்ணன். கள நிலவரத்தை பதிவு செய்யுங்க. அதாவது காலா கானூன், இது ஹிந்தி சொல். காலா கானூன் அப்படின்னா கருப்பு சட்டம். மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற 3 வேளாண் சட்ட திருத்தங்கள் இப்படித்தான் அழைக்கிறார்கள் வட மாநிலத்தவர்கள். இந்த கருப்பு சட்டங்களை திரும்ப பெறும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்ற ஒற்றை முழக்கத்துடன் போராடி வருகிறார்கள் சாலையில் முகாமிட்டிருக்கின்ற இந்த விவசாயிகள். 3 வேளாண் சட்டங்கள் மூலம் எங்களை கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அடகு வைத்து விட்டீர்கள் என்பதும் இவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. போராடும் விவசாயிகள் 3 கோரிக்கைகளை மத்திய அரசு முன்பு வைத்தார்கள். தங்களை பாதிக்கும் இந்த 3 புதிய வேளாண் சட்டங்கள், புதிய மின்சார சட்டம் 2020, விவசாய கழிவுகளை எரிக்கும் போது அபராதம் விதிக்கக்கூடாது என்ற 3 கோரிக்கைகளை மத்திய அரசு முன்பு வைத்தார்கள் விவசாயிகள். இந்த கோரிக்கைகளை வைத்துதான் கடந்த நவம்பர் மாதம் 26ஆம் தேதியிலிருந்து தங்களது வீடுகளிலிருந்து வெளியேறி சாலைகளில் தஞ்சம் புகுந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த போராட்டத்தை பொறுத்தவரையில் 36வது நாளாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே மத்திய அரசுடன் 5 கட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த நிலையில் நேற்றைய தினம் 6ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. 3 கோரிக்கைகளில் 2 கோரிக்கைகளை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. 35 நாட்கள் போராட்டத்திற்கு பிறகு 3 கோரிக்கைகளில் 2 கோரிக்கைகளை மத்திய அரசு ஏற்றிருக்கிறது. இதனை வைத்து பார்க்கும்போது மத்திய அரசு விவசாயிகளிடம் தற்போதைய சூழ்நிலையில் சரணடைந்து விட்டிருக்கிறது என்றுதான் நாம் கூற முடியும். ஒரு முக்கிய கோரிக்கையான 3 புதிய வேளாண் சட்ட திருத்தங்களை ஏற்க மறுத்துவிட்டது மத்திய அரசு. நேற்றைய தினம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் என்ன நடைபெற்றது? அந்த கூட்டத்தில், ஆலோசனை கூட்டத்தில் இருந்த சர்தார்ஜி நம்முடன் இருக்கிறார், அவரோட கேட்கலாம். சார், நேற்றைக்கு நடந்த அந்த கூட்டத்தில் நீங்க முழுமையாக இருந்தீங்களா? எப்படி? அங்கதான் இருந்தாங்க. அந்த கூட்டத்தில் என்ன நடந்தது சார்? கூட்டத்தில் பேச்சுவார்த்தை ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்க பேச்சுவார்த்தையில் எம்எஸ்பி நாங்கள் இது பண்ண சொன்னோம். அப்போ அவங்க ஃபர்ஸ்ட் குறைந்தபட்ச ஆதார விலை. ஆமாங்க, எம்எஸ்பி மினிமம் சேல் ப்ரைஸ். அப்போ அவங்க அதை அது கொஞ்சம் பெரிய மேட்ரு, அதை கொஞ்சம் தீர விசாரிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த எலக்ட்ரிசிட்டி இதையும் கழிவுகள் எரிக்கிற இந்த பிராலி அதை பற்றி இது பண்ணிக்கலாம், அதை ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் லஞ்சு டைம் ஆயிடுச்சு. லஞ்சு நாங்கள் அங்கே 2-3 தாட்டி லஞ்சு எடுக்கல. குருத்வாராலேருந்து தான் வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் மந்திரிகளும் எங்கள் கூட குருத்வாராலேருந்து லங்கர் 5 கூட்டத்தில் மந்திரிகள் அவங்க கொண்டு வந்து சாப்பாடை சாப்பிட்டாங்க. நீங்கள் கொண்டு போன சாப்பிட்டாங்க. நேற்றைக்கு அமைச்சர்கள் உங்கள் கூட நீங்கள் கொண்டு போன சாப்பிட்டாங்க. அது கொஞ்சம் சுமூகமாக நடந்த பேச்சுவார்த்தை ஆரம்பத்தில் இருந்தே. அதனால் அவங்க வந்ததையும் அவங்களும் கூட சாப்பிட்டா உங்களை பிரெயின் வாஷ் பண்ணலாம் அப்படின்ற எண்ணத்தில் சாப்பிட்ருப்பாங்களோ? இல்லை, அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, எங்களோட குருத்வாரா குருநானக்கோட பிரசாதம் லங்கர், அதை சாப்பிட்டு அவங்களோட புத்தி மாறி எங்களோட கோரிக்கைகளை திருப்பி வாங்குவாங்கங்கிற எண்ணம் எங்களுக்கும் இருந்தது. அதை அவங்களும் டீ நீங்கள் கொண்டு போன டீயை குடிச்சாங்களா இல்லை அவங்க இல்லை, டீ எங்கள் கூட குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 hour கழித்து டீ டைம் ஆச்சு. அப்போது டீ டைமில் அவங்க எங்ககிட்ட சொன்னாங்க, நாங்கள் இல்லை டீ சாப்பிட மாட்டோன்ட்டோம். அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் உங்கள் கூட லஞ்சு குருத்வாரா லங்கர் பரிமாறணும், உங்கள் கூட எடுத்துக்கிட்டோம், நீங்களும் எங்கள் கூட டீ சாப்பிடுங்க அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் உங்கள் சாப்பாடை அவங்க சாப்பிட்டாங்க, நீங்கள் அவங்க கொடுத்த டீயை நீங்கள் குடிச்சிங்க? ஆமாங்க. இப்போ சுமூகமாக இருக்கிறப்போ அவங்க இது பண்ணாங்க, நீங்கள் வாங்க. 3 கோரிக்கைகள் நீங்கள் வச்சிங்க. இந்த வேளாண் சட்டங்களை திரும்ப பெறணும், அப்புறம் கழிவுகளை எரிக்கும் போது அபராதம் விடக்கூடாது, அப்புறம் மின்சார சட்டத்தை திரும்ப பெறணும் அப்படின்னு. இதில் 2 கோரிக்கைகளை மத்திய அரசு ஏற்றுக்கிட்டாங்க இல்லையா? எந்த நிலைமையில அவங்க ஏற்றுக்கிட்டாங்க? எந்த நிலைமைன்னா, இந்த 3 காலாக்கணும் பேக் எடுக்கிறதுக்கு டைம் ஆகும். அதை பற்றி பின்ன 4ஆம் தேதி மீட்டிங் வச்சுக்கலாம், 4ஆம் தேதி இது பண்ணலாம். ஃபஸ்ட்டு நியூ இயருக்காக நாங்கள் ஏதோ கிஃப்ட் கொடுங்க அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, நீங்கள் நியூ இயருக்கு ஊருக்கு போங்க, உங்கள் ஃபேமிலிக்கு கிஃப்ட்டு கொடுங்க. நாங்கள் எங்களுக்கு ஃபேமிலியே இங்கே தான் இருக்குது, இங்கே தான் எல்லாம் இருக்காங்க, நீங்கள் நியூ இயருக்கு கிஃப்ட்டு கொடுங்கன்னு. அவங்க இந்த 2 மசோதாக்களையும் எலக்ட்ரிசிட்டி பில்லையும் பிராலி இதையும் கழிவுகள் இதையும் அதை ரத்து பண்ணிட்டாங்க. ஏன்னா அது 1 கோடி ரூபா பெனால்ட்டி இருந்தது விவசாயிக்கு. எரித்தால் 1 கோடி ரூபாயும் ஜெயில் 5 வருஷம். அப்போ அதை டோட்டலாக கேன்சல் பண்ணிட்டாங்க. எலக்ட்ரிசிட்டி பில் ஃபார்மர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக வர வேண்டியது இருந்தது, அதையும் நிறுத்திட்டாங்க. அது வராது. இந்த 3 சட்டங்களை திரும்ப பெறதை பற்றி என்ன பேசுனாங்க நேற்று? அதை பற்றி 4ஆம் தேதி இது பண்ணிக்கலாம், டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். எங்கள் போராட்டம் அதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. அதில் கேட்குறேன், இப்போ நீங்கள் 3 கோரிக்கை வச்சிங்க இல்லையா? அதில் 2 கோரிக்கையை மத்திய அரசு ஏற்றுக்கிட்டாங்களே, இதில் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் தானே ஏற்றுக்கல. அப்போ நீங்கள் ஏன் போராட்டத்தை கைவிடக்கூடாது?
எங்களோட இந்த 2 கோரிக்கை வந்து ஒன்றும் மெயின் இல்லைங்களே. எங்களோட மெயின் கோரிக்கையே காலா கானூன், அந்த 3 ஆக்ட், எம்எஸ்பி, அந்த ஏபிஎம்சி, அந்த ஆக்டுகளை வந்து திருப்பி வாங்கினா தான் நாங்கள் ஊருக்கு போவோம். இது வந்து ஒரு பெரிய இது இல்லை. அதனால் வந்து இது வந்து சும்மா ஒரு நியூ இயர் கிஃப்டாக வந்து அவங்களும் இது பண்ணாங்க, நாங்களும் அக்செப்ட் நியூ இயர் கிஃப்ட்டை ஏற்றுக்கிட்டீங்க. ஏன்னா நாங்கள் அந்த 3 ஆக்ட் கேன்சல் பண்ணுறப்ப இதையும் கேன்சல் பண்ணிட்டு தான் போவோம். இது என்னன்னா ஃபர்ஸ்டே அவங்க பண்ணிட்டாங்க. அதனால் எங்களுக்கு வந்து மத்திய அரசு உங்களுக்கு நியூ இயர் கிஃப்டா 2 கோரிக்கையை ஏத்துக்கிட்டாங்க. நீங்களும் அதே மாதிரி மத்திய அரசு சொன்னது மாதிரி இந்த நியூ இயர் கிஃப்டை ஏத்துக்கிட்டு போராட்டத்தை வாபஸ் பண்ணிருக்கலாமே. அப்படியெல்லாம் முடியாதுங்களே. ஏன்னா நாங்கள் வீட்டில் இருந்து வந்ததே இந்த 3 ஆக்டுக்காக தான். இந்த 2 ஆக்டுக்காக வந்திருந்தா அந்த மாதிரி திங்க் பண்ணலாம். நாங்கள் வந்ததே அந்த 3 ஆக்ட் கேன்சல் பண்ணுறதுக்கு தான். இந்த 3 ஆக்ட் கேன்சல் ஆகலாம் தான் நாங்கள் போவோம். ஏன்னா நேற்றும் கூட இந்த 2 ஆக்ட் வந்து கேன்சல் ஆனதுக்காக வந்து நிறைய பேர் இங்கே வந்துட்டு நான் இருக்காங்க. கேள்விப்பட்டது என்னன்னா 3 கோரிக்கையில 2 கோரிக்கையை ஏத்துக்கிட்டாங்க, அதனால நம்ம வாபஸ் பெற்றுடுவோம் அப்படின்னு சில தலைவர்கள் சொல்றது மாதிரி நாங்க கேள்விப்பட்டோம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எல்லா 31 யூனியன்ஸும் ஒட்டுக்காக தான் இருக்குது. ஒரு டிராக்டர் ரேலி வச்சுருந்தோம் இன்னைக்கு. அதை வந்து நாங்கள் இந்த 2 இது ஏற்றுக்கிட்டங்காட்டி நாங்கள் அந்த டிராக்டர் ரேலி வந்து 4ஆம் தேதி மீட்டிங்கை பார்த்துட்டு 5ஆம் தேதியோ 4ஆம் தேதி கூட்டத்தில் நீங்க என்ன சொல்ல போறீங்க மத்திய அரசு? நாங்கள் கேன்சல் பண்ண சொல்லி தான் சொல்ல போகிறோம். வேறு அதை பற்றி ஒன்றும் இது இல்லையே. கேன்சல் பண்ணலைன்னா அது தீவிரமாக போராட்டத்தில் தீவிரமடையக்கூடும், தீவிரமாக இது பண்ண. ஏற்கனவே 5 கட்ட பேச்சுவார்த்தைகள் முழுமையாக தோல்வியடைந்த நிலையில் நேற்றைய தினம் நடைபெற்ற 6ஆம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது ஒரு சுமூகமான நிலையில் முடிவடைந்திருக்கிறது. 3 கோரிக்கைகளில் 2 கோரிக்கைகளை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த 2 கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டாலும் எங்களை பொறுத்தவரையில் முக்கியமான அந்த 3வது கோரிக்கையான 3 வேளாண் சட்ட திருத்தங்களை திரும்ப பெறாத வரை எங்களது போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெறும் என்று திட்டவட்டமாக தெரிவித்துதான் விவசாயிகள் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 4ஆம் தேதி வரை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அடுத்த கட்டமாக விவசாயிகளுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே ஜனவரி மாதம் 4ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற அந்த பேச்சுவார்த்தை எவ்வாறு முடிவடைய போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். 4ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற அந்த பேச்சுவார்த்தையில் மத்திய அரசு ஒருவேளை இந்த 2 கோரிக்கைகளையும் ஏற்றது போல விவசாயிகளுடைய மற்ற கோரிக்கையும் ஏற்கப்பட்டால் மட்டுமே விவசாயிகள் இந்த போராட்டத்தை கைவிடுவார்கள் என்று திட்டவட்டமாக நம்மளால் சொல்ல முடியும். ராமகிருஷ்ணன், உங்கள் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி. 36வது நாளாக வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி டெல்லியில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நேற்று நடைபெற்ற 6ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் விவசாயிகள் வைத்த 3 கோரிக்கைகளில் மத்திய அரசு 2 கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்ட நிலையில் அடுத்த கட்டமாக 4ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடைபெற இருப்பதாக தெரிவிக்கிறார் செய்தியாளர் ராமகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.